ஐயா, பசி, தூக்கம் இல்லாத நிலை சுவாமிகிட்ட நீங்க கண்டது. முருகேஷ் இறந்தப்போ நீங்க 1 வாரம் பசி, தூக்கம் இல்லாம இருந்தப்போ சுவாமிகிட்ட போனோனே அது எல்லாமே காணா போச்சு. அந்த நிலைய நீங்க எப்படி உணர்ந்தீங்க? என் வாழ்நாளே ரொம்ப மிகச்சிறந்த ஒரு நண்பன், ஒரு ஹியூமன் ஆஸ்பெக்டில் நண்பன் எடுத்துட்டிங்கன்னா அது முருகேசன். எனக்கும் அவருக்கும் வயசு வித்தியாசம் 10 வருஷம் வித்தியாசம். என்னை விட 10 வருஷம் மூத்தவர். அவருக்கு 45வது வயசில் அவர் இறந்து போகிறார். நாங்கள் ஏற்கனவே ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க. எங்களுக்குள்ள எந்த ரகசியங்களும் இருந்தது கிடையாது. எங்களுக்குள்ள மட்டும் இல்லை, சாமிக்கும் சேர்த்து எங்களுடைய விஷயங்கள் எல்லாமே சாமிக்கு தெரியும். நிறையா பரிமாறி இருக்கும் சாமிகிட்ட. ஆனாலும் சாமிகிட்ட ஒரு விஷயம் மட்டும் பரிமாறாமல் நாங்களாகவே ஒரு முடிவு எடுத்தோம். அவர் என்ன பண்ணார், அவருடைய பெரிய தொழில் நிறுவனங்கள்லாம் இருந்தது, பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாத்தையும் தம்பிகளை ஒப்படைச்சிட்டு, அப்புறம் நானும் அவர் கங்கா பிரதட்சணம் பண்ணுறதுக்காக நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்காகத்தான் இவர் கல்கட்டா போயிருந்தார். கல்கட்டா போயிட்டு தன் தம்பியை அழைச்சிட்டு போயிருந்தார். அங்கே உள்ள கிளைண்ட்ஸ் எல்லாம் அவர்கிட்ட காட்டிட்டு, அந்த வியாபார யுக்திகள்லாம் அவருக்கு சொல்லி கொடுத்துட்டு, எல்லா விவரங்களையும் அவர்கிட்ட சொல்லிவிட்டு, நாங்கள் ஒரு நாள் சொல்லாமட்டியும் போகிறதா இருந்தது. ஆனால் சுவாமியுடைய வில் ஹி பாஸ்ட் அவே இன் கல்கட்டா. அங்கேயே இறந்துட்டார். அப்புறம் அவரை அங்கேருந்து கொண்டு வந்தாங்க. இது சடனாக நடந்தது. அவர் கல்கட்டா போகிறதுக்கு போது என்கிட்ட ஃபோனில் சொல்லிட்டு சொன்னார், நான் அது மாதிரி கல்கட்டா போகிறேயா, எல்லாம் முடிச்சுட்டு என் தம்பிகிட்ட எல்லாம் சொல்லிவிட்டு அவனுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு நான் வந்துடுவேன். அப்புறம் நம்ம ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணலாம், தூத்துக்குடியிலேருந்து புறப்பட்டுருவோம். நேராக புறப்பட்டுருவோம், நேராக கங்கா. அது வரைக்கும் நம்ம ட்ரெயினில் போகிறோமோ பஸ்ஸில் போகிறோமோ அது நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஒன்றும் எடுத்துகிட்டு போக வேண்டாம், ஒரு எக்ஸ்ட்ரா துணிமணி மட்டும் ஒரு செட்டு எடுத்துக்குவோம், ஜோல்லா போய் புறப்பட்டுருவோம். போயிட்டு ஆரம்பிப்போம், நம்முடைய பயணத்தை ஆரம்பிப்போம்னு பேசினோம். ஆனால் திருப்பி வந்தது அவர் டெட் பாடியை தான் வந்தார். இது பெரிய அதிர்ச்சி எனக்கு. அதிர்ச்சினா இப்படி அதிர்ச்சி கிடையாது. எனக்கு ஒவ்வொரு நொடியும் அவர்கிட்ட முதல்ல நான் பார்த்தது 1976. கடைசியாக பார்த்தது 1984 மார்ச் மாதம் 4ஆம் தேதி. அவர் இறந்தது ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி. கரெக்டாக 1 மாதம். அந்த 1 மாதம், அந்த மார்ச் மாதம் 4ஆம் தேதி நாங்கள் எல்லாம் சாமி கூட இருக்கோம். சாமி இண்டிகேட் பண்ணுறாரு. அப்போ பூரா என்ன இண்டிகேட் பண்ணுறாருன்னா, கல்கட்டாவில் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு. ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி பேசிகிட்டு இருக்காரு, சாரதா தேவியை பற்றி பேசிகிட்டு இருக்காரு, எல்லாமே கல்கட்டா பற்றி பேசிகிட்டு இருக்காரு. ஏதோ இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கார். நாங்கள் வேறு ஆனந்தாசிரமத்துலேருந்து வந்தோமா, அங்கே கோட்டிசாமியை வேலை பார்த்தோம் புறவிப்பாளையத்தில். அவர்கிட்ட பேசுகிறதெல்லாம் சாமிகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதையும் சாமி கேட்டார். அப்பையும் ஏதோ ஒரு இண்டிகேட் பண்ணுற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருந்தார். ஒரு டெத்து ஒன்று நிகழ போகுதுங்கிற மாதிரி ஒரு இண்டிகேஷன். அது நாங்கள் 2 பேரும் நினச்சிக்கிட்டு இருந்தோம். நான் எனக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், அவருக்கு நினச்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் 2 பேருமே நினைக்கிறது முட்டாள்தனமாக இருக்கியா, வேற எவனோ எங்கேயோ மண்டையை போட போகிறான், நம்ம என்ன இருக்கியா, இதை பற்றி நினைப்பானே, நம்ம கங்கா பிரதட்சணம் போகிறோம், இப்படி நாங்கள் பேசிட்டே போயாச்சு. ஆனால் திருப்பி போகும்போது அப்படி ஒரு அமைதியாக போனோம். சாமிகிட்டேருந்து திருப்பி போகும்போது போயாச்சு. போயிட்டு அவரும் கரெக்டாக போயிட்டு வந்தாச்சு. டெட் பாடியாக வந்துட்டார். போய் பாடி பார்க்க போகிறோம். அதாவது முந்தின நாள் 4ஆவது மாதம் 4ஆம் தேதி சாயங்காலம் 4 மணிக்கு 1984 வருஷம். எல்லாம் 4 நாள்னே வரும். இறந்துருக்காரு. மறுநாள் ஈவினிங் பாடி வருது, 6 o'clock வருது. ஏன்னா அங்கேருந்து கல்கட்டாவிலேருந்து சென்னை ஃப்ளைட்டில் சென்னையிலேருந்து ஒரு சார்ட்டர் ஃப்ளைட்டில் பாடியை கொண்டு வராங்க. மறுநாள் ஈவினிங் தான் பாடி வருது. பாடியை பார்த்தா அப்படி ஒரு தேஜஸாக இருக்குது, முகம் அவ்வளோ தேஜஸாக இருக்குது. பார்க்க 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 வெடிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு மனசுக்குள்ளே. அவருடைய பிள்ளைகள்லாம் சுற்றி நிற்கிறாங்க. அவங்க வீட்டுக்காரமாக அந்த சைடில் உட்காந்துருக்காங்க, பாடிக்கு அந்த பக்கம். இந்த பக்கம் நான் என் பிள்ளைங்கள்லாம் அங்கே என் கையை பிடிச்சிட்டு உட்காந்து அழுதுட்டுருக்குங்க. அப்படியே அந்த இடமே ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா ஊரில் ரொம்ப பெரிய ஆளுங்க அவங்க. முதல்ல என்னை அவங்க வீட்டுக்குள்ளேயே விடலை. அவர் தம்பி என்னை அடையாளம் கண்டு தான் அப்புறம் என்னை வீட்டுக்குள்ளேயே விட்டாங்க. அவர் உடைய பாடி பக்கத்தில் உட்கார வேண்டிய இது கிடச்சிது. அதுக்கப்புறம் ஊருக்கு வந்துட்டோம். அந்திம சடங்குகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஊருக்கு வந்துட்டேன். ஊருக்கு வரும்போது என்னை ஒரு ஃப்ரெண்டு தான் காரில் கூப்பிட்டு போய் என்னை எங்கள் வீட்டில் இறக்கி விட்டு, சிவகாசியில் இறக்கி விட்டு போனார். அன்றைக்கி ராத்திரிலாம் தூங்கலை. மறுநாள் சாப்பிட முடியல, தூங்க முடியல, தண்ணி கூட குடிக்க முடியல. அதுக்கு அடுத்த நாளும் முடியல. 4ஆம் தேதி இறந்தார். 8ஆம் தேதிக்கு மேலே என்னால் எதுவும் எந்த காரியமும் செய்ய முடியல. நினைவுகள் பூராமே அவரை சுற்றியே வருது.
சாமிகிட்ட போயிடுவோம்னு நினச்சிட்டு 8ஆம் தேதி ராத்திரி பஸ்ஸில் ஏறுறேன். பஸ்ஸில் ஏறி நாங்கள் போகும்போது நாங்கள் 2 தடவை நடந்திருக்கோம். தூத்துக்குடி டு திருவண்ணாமலை 2 தடவை நடந்திருக்கோம். அந்த 2 தடவை நடக்கும்போது என்னென்ன மரங்களில் நாங்கள் மரத்தடியில் படுத்திருந்தோம், எங்கெங்கே இருந்தோம், எங்கெங்கே பேசினோம், இதெல்லாம் அந்த போகிற வழியில், பஸ் போகிற வழியில் அந்த அவ்வளவும் கண்ணுக்கு தெரியுது. கண்ணிலேருந்து தண்ணீர் கொட்டிக்கிட்டே இருக்குது. நேராக திருவண்ணாமலை போய் சேர்ந்தேன். சாமி போய் பார்த்தேன். சாமி எனக்காகவே காத்திருக்க மாதிரி வாசப்படியில் உட்கார்ந்தார். வந்தவுடனே கையை பிடிச்சிக்கிட்டார். கையை பிடிச்சிட்டு உள்ளே போட்டு போனார். உன்னுடைய தந்தி எனக்கு கிடச்சதுக்கப்புறம் தான் முருகேசன் இறந்தாருங்கிறத நான் நம்பினேன். இந்த பிச்சைக்காரனை ஏப்ரல் ஃபுல் பண்ணாங்களாக்கோன்னு நினச்சேங்கிற மாதிரிலாம் சொன்னார். அப்புறம் என்னுடைய தந்தி ரொம்ப விவரமாக எழுதுனதுக்கப்புறம் தான் நான் நம்பினேன்னு சொன்னார். சொல்லிவிட்டு அப்புறம் வந்து கடைசியில் கேட்டார். இந்த விவரங்கள்லாம் கேட்டு ஆந்தி நமஸ்காரம் யார் பண்ணா, யார் கொல்லி வச்சா, இதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு கடைசியில் கேட்டார், நீ தூங்கி எத்தனை நாள் ஆச்சுன்னு கேட்டார். இந்த 4 நாள் நான் தூங்கலை சாமி, நான் தூங்க முடியல சாமின்னு. ஆல்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனார். வெளியே போயிட்டு கொஞ்ச நேரத்தில் திருப்பி வந்தார். வந்தால் 2 பொட்டணம் கையில் 2 பொட்டணம் வச்சுருந்தார். எனக்கு கையில் ஒரு பொட்டணம் கொடுத்தாரு, அவர் கையில் ஒரு பொட்டணம் இருந்தது. பிரிக்க சொன்னார். பிரித்தா 2 இட்லி இருந்தது. சாப்பிடலான்னாரு. சாப்பிட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாம் இலையை தூக்கி பின்னால் தூக்கி போட்டு, சாமி இலையும் பின்னால் தூக்கி போட்டு, கையை கழுவிட்டு மறுபடியும் வந்தால் படுத்துக்கிட்டே பேசுவோன்னாரு. சாமி அந்த பக்கம் 2 தூணுக்கு நடுவில் உட்காந்துருக்காரு. நான் இந்த பக்கம் பாயில் படுத்துக்கிட்டேன். படுத்துகிட்டே சாமி ஏதோ கேட்டார், ஏதோ பதில் சொன்னேன். அப்புறம் வந்து நான் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. ஒன்றுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. இதுக்கிடையில் யார் வந்தாங்க போனாங்க எதுவுமே எனக்கு தெரியாது. அது ஆழ்ந்த தூக்கமா, மயக்கமா, இல்லாட்டா வந்து டோட்டலாக வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டேட்டாக எனக்கு தெரியாது. திடீர்னு சாமி குரல் கேட்டது. எந்திரிச்சேன். வாட் இஸ் த டைம் நவுன்னாரு. சாமி இட்ஸ் 1 o'clockன்னு. காலையில் நான் போகிறது மணி 6, 6:30 மணி இருக்கும். 7 மணிக்கு படுத்திருப்பேன். கிட்டத்தட்ட 1 மணிக்கு எழுப்பி விட்ருக்காரு. 6 மணி நேரம் தூங்கியிருக்கேன். அந்த 1 மணிக்கு எழுந்திரிச்சா முன்னால் பார்த்தீங்கன்னா 2 பொட்டணம் தயிர் சாதம் இருந்தது. ஒரு பொட்டணத்தை என்கிட்ட கொடுத்து சாப்பிட சொன்னார். இன்னொரு பொட்டணத்தை அவர் சாப்பிட்டாரு. 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் படுத்துக்கிட்டே பேசுவோன்னாரு. மறுபடியும் படுத்தேன். ஏதோ 2 வார்த்தை காதில் விழுந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. மறுபடியும் வந்து சாமி குரல் கேட்டுச்சு. எந்திரிச்சேன். மணி என்னன்னு கேட்டார். மணி 7. 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து 2 சப்பாத்தி இருந்தது. சப்பாத்தி சாப்பிட்டோம். மறுபடியும் படுத்துக்கிட்டே பேசுவோன்னாரு. படுத்துகிட்டே பேசணும். என்ன ஆச்சுன்னு தெரியாது. காலையில் மறுபடியும் குரல் கேட்டு எந்திரிக்கிறேன். எந்திரிச்சு மணி என்னன்னு கேட்குறாரு. 4 மணி. அதிகாலை 4 மணி. அப்புறம் சொல்கிறார், பார்சாரதி, this beggar has seen you nicely. Now the beggar leaves you. You can go to Savagasi. You need not to worry about Murugesh-ji, my king. He has become one with my father. He is worshipable. So you need not to worry about Murugesh-ji. நீ முருகேசனை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முருகேசன் எங்கள் அப்பாவோட ஒன்றை கலந்துட்டார். அவர் இப்போ பூஜைக்கு தகுந்தவர். அதனால் இனிமேல் அவரை பற்றி கவலைப்படாத. நீ எந்த கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அப்பாவோட ஒன்றா கலந்துட்டாருன்னாரு. அந்த நொடியிலே எனக்கு என்னுடைய துக்கம் போச்சு. ஆனால் அந்த முருகேசன் வந்து ஏன்ட்ட வந்து கலந்த மாதிரி ஒரு உணர்வு, எனக்குள்ளே கலந்துக்கிட்ட மாதிரி ஒரு உணர்வு. நான் வந்து வீடு வந்து சேர்ந்தேன். அதுக்கப்புறம் அந்த துக்கம் என்னை பாதிக்கலை. ஆனால் அந்த நினைவுகள் எப்பயுமே இருந்தது. அந்த நினைவுகள் சுகத்தை கொடுத்தது, துக்கத்தை கொடுக்கல. இந்த சாமிகிட்ட போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த இறப்பின் துக்கத்திலேருந்து நான் விடுபட்டு வந்து அந்த துக்கம் எப்படி அன்பாக மாறிச்சுங்கிற ஒரு அனுபவ கதை தான் இது.